இந்த கடையில் 10 ரூபாய்க்கு சூப் கொடுக்குறாங்க, ஆனால் கொஞ்சம் தான் கொடுக்குறாங்க, ஆனால் டேஸ்ட் வேற லெவல். கூடவே அவங்க பிரியாணி செய்கிற வாசமும் சூப்பராக இருந்துச்சு. ஒருவேளை வாசம் மட்டும்தான் அப்படி இருக்குமான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தா டேஸ்ட் வேற லெவலாக இருந்துச்சுங்க. அந்த 7 மணிக்கு அவங்க கொடுக்குற மட்டன் பிரியாணி வேற லெவலாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்க 6 மணிக்கே குஸ்காலாம் கொடுக்குறாங்க, ஆனால் அந்த 7 மணிக்கு பிரியாணி வாங்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கடையில் செய்கிற முட்டை பரோட்டாக்குன்னு தனி ஒரு ஃபேன் கிளப்பே இருக்குது. மற்ற கடை மாதிரி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக அப்போ சுட்ட பரோட்டாவில் ஒரு கொத்து பரோட்டா போட்டு கொடுத்தாங்க. என்னோட பேர் ஆல்பர்ட்டு. நான் கிட்டத்தட்ட இங்கே ஒரு 3லேருந்து 4 வருஷம் வந்து நான் சூப் சாப்பிட்டுட்ருக்கேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வழியாக போனோன்னா கண்டிப்பாக அங்கே சாப்பிட்டு தான் போவேன். 120 ரூபாய்க்கு வந்து இவ்வளோ பீஸ் போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும், பட் நிறையா கொடுக்க மாட்டாங்க, கரெக்டாக இருக்கும். இதுவே உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நான் இங்கே ஒரு 3 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன் இந்த ஹோட்டலில் வந்து பெப்பர் சிக்கன் தான் நல்லா ஃபேமஸ்ஸு. சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குஸ்கா அதுக்கு மேலே இதாக இருக்கும். மட்டன் பிரியாணி சாப்பிட்டோம்னா அதுக்கு மேலே டேஸ்ட் இருக்குது. 5 வருஷம் கடையாக இருக்கேன். குஸ்கா பிரியாணி நல்லா இருக்கும், சிக்கன் பிரியாணி நல்லா இருக்கும். ஸ்ரீதரங்க, நமக்கு இங்கே வந்து ஃபேவரட்டே மட்டன் பிரியாணி தான். இப்போ நான் வந்து 1/2 மணி நேரம் நின்று தான் வாங்கிட்டு போகிறேன், வெயிட் பண்ணி தான் வாங்கிட்டு போகிறேன். ரொம்ப ஃபேவரட்டு. புரோட்டாவும் நல்லா இருக்கும், அதே மாதிரி சிக்கன் பிரியாணி நல்லா இருக்கும். இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா திருச்சி காந்தி மார்க்கெட் பக்கத்தில் இருக்கிற தாஜ் அப்படிங்கிற ஹோட்டல் தாங்க. சூப்பராக இருக்குண்ணா.